மதுரை சிறையில் முறைகேட்டில் ஈடுபட்ட 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தி. முறைகேடு வழக்கில் ஊர்மிளா, வசந்தகண்ணன், தியாகராஜன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சிறையில் கைதிகள் தயாரித்த பொருட்களில் போலி ரசீது தயாரித்ததில் பல கோடி ரூபாய் இவர்கள் மோசடி செய்திருப்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில் 3 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2016 முதல் 21இல் கைதிகள் மூலமாக தயாரிக்கப்பட்ட பொருட்களில் இவர்கள் இந்த மோசடி செய்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைக்கிறார். செல்வகுமார், விவரங்கள். மதுரை மத்திய சிறைச்சாலையில் சிறை கைதிகள் மூலம் மாஸ்க், கையுறை, மருந்து பொருட்கள் மற்றும் ஆபீஸ் கவர்கள் தயாரிக்கப்பட்டு அரசு அலுவலகங்கள், நீதிமன்றங்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2016 முதல் 2021ஆம் ஆண்டு வரை போலி ரசீதுகள் மூலம் பல கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றிருப்பதாக புகார் எழுந்த நிலையில் இது தொடர்பாக ஏற்கனவே அங்கு பணியாற்றிய 9 அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். இந்த புகார் தொடர்பாக தணிக்கை அதிகாரிகள் ஆய்வு செய்து இதை ஊழல் தடுப்பு அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்ததன் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தி கடந்த 2016 முதல் 21 வரை 1,64 லட்சம் ரூபாய் வரை மோசடி நடைபெற்றிருப்பதை உறுதி செய்தார்கள். இதன் அடிப்படையில் தான் மத்திய சிறைச்சாலையில் அப்போது பணியாற்றிய கண்காணிப்பாளர் ஊர்மிளா, கூடுதல் கண்காணிப்பாளர் பணியாற்றிய வசந்தகண்ணன் மற்றும் தியாகராஜன் உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் கடந்த ஜனவரியில் வழக்கு பதிவு செய்தார்கள். தொடர்ந்து இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்நிலையில் இந்த வழக்கு பதிவு தொடர்பாக தற்போது புதுக்கோட்டையில் பணியாற்றி வருகின்ற ஊர்மிளா, பாளையங்கோட்டையில் பணியாற்றி வருகின்ற வசந்தகண்ணன் மற்றும் வேலூரில் பணியாற்றி வருகிற தியாகராஜன் உள்ளிட்ட 3 பேரையும் பணியிட நீக்கம் செய்து சிறைத்துறை டிஜிபி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்கினுடைய தொடர்ச்சியாக இந்த பணியிட நீக்கம் நடைபெற்றிருப்பதாக போலீசார் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து மற்றவர்கள் மீதும் விசாரணை நடைபெற்று வருகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.